ஆண் நண்பரை வைத்து அரசு ஊழியருக்கு காதல் வலை விரித்து நிர்வாணமாக படமெடுத்து பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் ஜெயிலுக்கு சென்ற ஜூஸ் கடை ஓனர் செய்தி வெளியிட்ட செய்தியாளருக்கு எஸ்பி ஆபீஸிலேயே வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததோடு போலீஸ் முன்பாக இஷ்டத்துக்கு ஆபாசமாக பேசிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. போலீஸ் முன்பாக வாய் துடுக்காக பேசிய ஜூஸ் கடை பச்சை கிளி கைது என வந்ததும் மனநலம் பாதிக்கப்பட்டது போல நாடகமாடி நடிப்பை போட்டது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. இங்க எப்படி வந்து நிக்கிறான்? அப்ப இன்னைக்கு சம்மன் தானே எனக்கு அவனுக்கு. நான் வந்து ஆஜரானல இங்க வந்து நின்னுக்கிறான் கேமரா தூக்கின்னு. நீங்க எஸ்ஐ கான்ஃபரன்ஸ் போடுங்க சார். சும்மா எஸ்ஐ எங்க போயிருப்பாரு? தமிழ் எஸ்ஐ கூட்டிட்டு எங்கன்னா போயிருப்பாரு, அவ்வளவுதானே. ஆம்பளை தானே சார், அவன் ஆம்பளை தானே சார். அவன் சரி, அவன் ஆம்பளை தான் எனக்கு தெரிய வரட்டும். இந்த மாதிரி வீடியோ திருத்தமா போட்டோம் கேமரால. வீடியோ போட்டான் எடுத்து போடுறா வீடியோ எடுத்து போடியா நீ? அங்கேயே வந்து உன்னை கம்மு விட்டான் பாரு. கேஸோட கேஸ் வாங்கி உள்ள போயிருக்கணும். எதுக்கு வீடியோ போட என்னை பத்தி நீ? செய்தியாளரை நோக்கி வீராவேசமாக வாய்த்துடுக்காக கேள்வி எழுப்பும் இவர்தான் தனது ஆண் நண்பருடன் பெண் அரசு ஊழியரை காதல் வலையில் சிக்க வைத்து ஆபாச வீடியோ எடுத்து பணம் பறிக்க முயன்ற ஜூஸ் கடை பச்சை கிளி. திருவள்ளூர் அருகே கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹேமலதா. கடம்பத்தூர் காவல் நிலையம் அருகே தள்ளுவண்டி போட்டு ஜூஸ் கடை நடத்தி வரும் ஹேமலதா கடைக்கு ஜூஸ் குடிக்க வந்த பெண் அரசு ஊழியரை தனது ஆண் நண்பர் ஜெயந்தின் வலையில் விழ வைத்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி ஜூஸ் குடிக்க வரும்போது அந்த அரசு ஊழியரிடம் ஆசையாக பேசிய ஹேமலதாவின் ஆண் நண்பர் தனிமையில் இருக்க ஹோட்டல் அறைக்கு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. ஹேமலதாவின் சூழ்ச்சி தெரியாமல் அரசு ஊழியரும் ஹோட்டல் அறைக்கு செல்ல கடைசியில் அந்த அரசு ஊழியரின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில் ஹேமலதாவும் அவரது ஆண் நண்பர் ஜெயந்தும் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற நிலையில் இதுகுறித்து தொலைக்காட்சிகளிலும் செய்திகள் ஒளிபரப்பானது. மூன்று மாதங்கள் சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்த ஹேமலதா தன் மீது அவதூறு பரப்பி செய்தி வெளியிட்டதாக குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளருக்கு எதிராக புகார் அளித்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக எஸ்பி ஆபீஸிற்கு ஆஜராக வந்த ஹேமலதாவின் அட்ராசிட்டி தான் தற்போது அவரை மீண்டும் ஜெயிலுக்குள் தள்ள காரணமாக மாறியிருக்கிறது. ஆண் நண்பர் ஜெயந்துடன் ஜோடி போட்டுக்கொண்டு எஸ்பி ஆபீஸுக்கு வந்த அம்மணி ஹேமலதா செய்தியாளரை பார்த்ததும் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று கொந்தளிக்க தொடங்கினார். செய்தியாளர் வேறு வேலையாக எஸ்பி ஆபீஸுக்கு வந்திருக்க செய்தியாளரை பார்த்து தகாத வார்த்தைகளை உதிர்த்து உஷ்ணமாகினார். இங்க எப்படி வந்து நிக்கிறான்? அப்ப இன்னைக்கு சம்மன் தானே எனக்கு அவனுக்கு. நான் வந்து ஆஜரானல இங்க வந்து நின்னுக்கிறான் கேமரா தூக்கின்னு. கடம்பத்தூர் காவல் நிலைய காவலரை செல்போனில் அழைத்த ஹேமலதா செய்தியாளரை குறிப்பிட்டு வசைப்பாடியதோடு எஸ்ஐக்கு கான்ஃபரன்ஸ் போட சொல்லி மிரட்டினார். மர்டர் வழக்கில் எஸ்ஐ பிஸியாக இருப்பதாக எதிர்முனையில் இருந்த காவலர் சொல்ல இன்னும் சூடான ஜூஸ் கடை பச்சை கிளி போலீஸ் எஸ்ஐயை வேறொரு பெண்ணோடு சேர்த்து வைத்து பேச தொடங்கினார். நீங்க எஸ்ஐ கான்ஃபரன்ஸ் போடுங்க சார். சும்மா எஸ்ஐ எங்க போயிருப்பாரு? தமிழ் எஸ்ஐ கூட்டிட்டு எங்கன்னா போயிருப்பாரு, அவ்வளவுதானே. செத்துட்டான், மர்டர் ஆயிடுச்சு, உயிர் கொடுக்கு டாக்டர். இவரு டாக்டர் போய் உயிர் கொடுக்க போறாரு செத்துட்டவனுக்கு. மனவர் நகர்ந்து மர்டர் கேஸுக்கு போய்க்கிறாரு, இவருக்கு உயிர் கொடுக்க போறாரா? ஓரமா நின்று இருப்பாரு, செய்யறவங்க தான் செய்ய போறாங்க வேலை. இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்த போதே இரண்டு போலீசார் வந்து ஜூஸ் கடை ஹேமலதாவை தடுக்க முயன்றனர். ஆனால் போலீஸை பார்த்து கூட அடங்காத ஹேமலதா செய்தியாளருக்கு சப்போர்ட் செய்வதாக போலீஸை நோக்கி பொங்கி எழுந்தார். தன்னை பற்றி யூடியூபில் வீடியோ போட்டு அசிங்கப்படுத்தி விட்டதாக செய்தியாளரை நோக்கி கை நீட்டிய ஹேமலதா தாம் செய்த இச்சை வேலையை மறந்து விட்டார் போல.
போக போக வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஹேமலதாவும் அரோகன்ஸ் ஆண் நண்பரும் சேர்ந்து செய்தியாளரை கீழே தள்ளி தாக்கத் தொடங்கினர். தடுக்க வந்த போலீசாரை ஆபாசமாக ஒருமையில் பேசி அராஜகம் செய்துவிட்டு இருவரும் தப்பி சென்றுவிட காயமடைந்த செய்தியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஹேமலதாவையும் அவரது ஆசைக்குரிய ஆண் நண்பர் ஜெயந்தையும் கைது செய்தனர். இருவரையும் சிறையில் அடைக்க போலீசார் வழக்கமான பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது தனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தனக்குத்தானே சர்டிபிகேட் கொடுத்து கொண்ட ஹேமலதா தன்னை கைது செய்யக்கூடாது என நாடகம் போட தொடங்கினார். ஆனால் சுதாரித்துக் கொண்ட போலீசார் மனநல பரிசோதகரை வரவழைத்து ஹேமலதாவின் மனதை பரிசோதிக்க அவர் நன்றாக இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் போலீசார். அப்போதும் கூட தனது நடிப்பு திறமையை அவிழ்த்துவிட்ட ஹேமலதா மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். ஆனால் மனநல மருத்துவர் அளித்த சான்றிதழை பார்த்த நீதிபதியோ 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். வாய் துடுக்கு காரணமாக செய்தியாளரை வம்புக்கு இழுத்து மீண்டும் ஜெயிலுக்கு செல்லும் சிறை பறவையாக மாறியிருக்கிறது இந்த ஜூஸ் கடை பச்சை கிளி.